அதாவது தடையை கொடுத்ததும் சுப்ரீம் கோர்ட்டு தான், தடையை நீக்கியதும் சுப்ரீம் கோர்ட்டு தான். அப்போ தடையை நீக்கும் போது சம்மட்டி அடி உங்களுக்கு கொடுத்ததா நாங்கள் சொல்லலாமா? இடி வந்து 90% சாட்சியம் ரெடி பண்ணிட்டா, 90% சாட்சியம் கூட ரெடியாக இருக்குது. ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதா இது ஒரு குற்றச்சாட்டு. இதில் முதலமைச்சர் உள்பட, துணை முதலமைச்சர் உள்பட, செந்தில் பாலாஜி உள்பட எல்லோருக்குமே இதில் சம்மந்தம் இருப்பதாகத்தான் இடி வந்து சொல்கிறாங்க. இடி பண்ணுறது கரெக்டு. டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குது எல்லாருக்குமே. எல்லா குடிக்கு வந்தால் நீங்கள் போய் ஒரு ஒயின் ஷாப் வாசப்பல்ல போய் நின்று கேட்டு பாருங்கள், 10 ரூபாய் இவன் வாங்குறானா இல்லையான்னு கேளுங்க. உத்தமர் தானே நீங்கள் உங்களால் நிரூபிக்க முடியுமா? 10 ரூபா வாங்கலன்னு அரசு பார்க்க நிரூபிக்க முடியுமா? ஸ்டாலினால் நிரூபிக்க முடியுமா? கொள்ளை அடிக்கிறீங்க, ஏழை மக்கள் கிட்ட 10 ரூபா கொள்ளை அடிக்கிறீங்க. இதில் வெக்கமே இல்லாமல் எங்கள் மேலே தப்பு இல்லை, சம்மட்டி ஆகிடுச்சு. வெக்கம் மேலே அரசு பாரதி இதை சொல்கிறதுக்கு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் இன்னொரு கேஸ் போட வேணாமா? ஏன் எதிர்க்க போடாமல் இருக்கீங்க? ஒரு மன்னிப்பு கெட்ட பிறகும் அந்த எம்பியோட மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிற சுப்ரீம் கோர்ட் ஏன் ராகுல் காந்தி மாதிரி நடவடிக்கை எடுக்கல? இந்தியாவோட எவ்வளோ வழக்குகள், முக்கிய வழக்குகள்லாம் இருக்கும் போது ஏன் சுப்ரீம் கோர்ட்டு திமுக வழக்கிற்கு மட்டும் அவசரமாக தேதி கொடுக்கிறது? அப்போ அது சுப்ரீம் கோர்ட்டா இல்லை வந்துட்டு திமுக கோர்ட்டா என்ற ஒரு ஐயப்பாடு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இங்கே சுப்ரீம் கோர்ட்டே மக்கள் சந்தேகப்படும் நிலைமைக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தள்ளப்பட்டு விட்டது. சட்டசபைக்கு உள்ள புகுந்து, தலைமைச் செயலுக்குள்ள புகுந்து ரைடு பண்ணாங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்பயே அந்த சுப்ரீம் கோர்ட் பேசலை, ஹைகோர்ட் பேசலை, நம்ம முதலமைச்சர் பேசலை. ஏன்னா முதலமைச்சர் அப்போ ஆட்சி அவரோட ஆட்சி கிடையாது. அப்படி நீ கொடு, சம்மனை கொடு. என்ன வந்து நீ இப்போ இவர் பேசினார்ல, யார்? உதயநிதி பேசினார்ல, என்ன பேசினார்? ஈடிக்கும் சரி மோடிக்கும் சரி நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள்லாம் வந்து பணம் காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு அப்போலேருந்து புள்ளிலேருந்து எல்லாம் பேசுனீங்கல்ல. இன்றைக்கி ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டை நீ அட்டன் பண்ணலை? இத்தனை நாளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் 3 வருஷம் போகாத நீ ஓடுறாரு. ஏன் ஓடுற? புறக்கணிச்சல 3 வருஷம். இந்த வருஷம் மட்டும் ஏன் போகிறேன்? இந்த வருஷம் போனால் மட்டும் நிதி கொடுப்பாங்கன்னு போறியா? பாஜகவை விட மோசமாக திமுகவை விமர்சித்த ஒரு பெண் இன்னைக்கு திமுகவிலே இப்போ ஐக்கியமாக வராங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு சமூக அக்கறை என்பது கிடையாது. பாகிஸ்தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விமானத்தில் இருந்த முக்கிய ஆள் யார் பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸோட 4 எம்பிகள். அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய 4 எம்பி எங்கே இருக்கிறான்? அந்த விமானத்தில் இருக்கிறான். அதே போல் இன்னொரு இன்சிடென்ட், இந்த அம்மா ரஷ்யா போகிற விமானத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்திருக்குது. அவங்க 4 தடவை அங்கே வட்டம் அடிச்சுட்டு போக முடியாமல், அப்போ அங்கே யார் இருக்கிறா? இதே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய எதிர்கட்சி எம்பிக்கள் கனிமொழி உட்பட அதில் இருக்காங்க. ஒரே நாளில் 2 இன்சிடென்ட். அவர் உண்மையான இந்திய பிரஜையாக இருந்தால், உண்மையான இந்திய நாட்டு பற்றுள்ளவராக இருந்தால், அவர் இந்திய சோத்தை தின்பவராக இருந்தால், இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பவராக இருந்தால், கனிமொழி அவர்கள் இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுவதை விட பாகிஸ்தான் செய்த அனைத்து அநியாயங்களையுமே அங்கே சொல்லணும், அவங்க அங்கே பேசணும். அவங்க இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான ஃபயர் சதீஷ் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நேற்றுக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது அது கேள்வி எழுப்பியிருக்கிறது என்னென்னா, இது வந்து பாஜகவுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த மிகப்பெரிய சம்மட்டி அடி அப்படின்ட்டு. அவங்க சொன்னது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் தான், இருந்தாலுமே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எல்லாமே பாஜகவோட கட்டுப்பாட்டில் தான் எதை இயங்குது, அவங்க சொல்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரைடு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்துட்டு அவங்க ரைடு வந்தது காரணமே வந்துட்டு தமிழக அரசு தொடர்ந்த டாஸ்மார்க் வழக்கில் இருந்து தான் அவங்க ரைடு வந்தது காரணமே. கரெக்டுங்களா? இவங்களாம் டைரெக்டாக வரல. ஆல்ரெடி தமிழ்நாடு வருமான வரித்துறை வந்துட்டு அவங்க மேலே ரைடு கொடுத்து 41 கேஸ் இருக்குது. அந்த டாஸ்மார்க் மேலே 41 கேஸ் இருக்குது. அந்த 41 கேஸுமே தமிழ்நாடு அரசால் தொடுக்கப்பட்ட கேஸு. அதை முன்னிலைப்படுத்தி தான் இடி வராங்க. சரிங்களா? அது இல்லாமல் இவர் சொல்கிறது பார்த்தா இது வந்து தீர்ப்பு கொடுக்கல. யார்? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கல, இடைக்கால தடை தான் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன்னாடி இதே சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்தாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே இடி ரைடு நடத்தக்கூடாது, அவங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு இடி வந்துட்டு தங்களுடைய விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தொடரலாம் அப்படின்னு தடையை நீக்கினதும் இதே சுப்ரீம் கோர்ட் தான். அப்போது அரசு பாரதி இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும்ல. அதாவது தடையை கொடுத்ததும் சுப்ரீம் கோர்ட்டு தான், தடையை நீக்கியதும் சுப்ரீம் கோர்ட்டு தான். அப்போ தடையை நீக்கும் போது சம்மட்டி அடி உங்களுக்கு கொடுத்ததா நாங்கள் சொல்லலாமா? இப்போ கூட இவங்க தடை தான், இடைக்கால தடை கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு 2 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? இடிக்கு அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை பதிலை சொல்லுங்கன்னும் போது, அப்போ இவங்களோட தரப்பில் இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்லும் போது அதற்கான தடை கண்டிப்பாக நீக்கப்படும். அப்போ தடை நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் 90% சாட்சியங்கள் ரெடி பண்ணிட்டாங்க. யார்?
இடி வந்து 90% சாட்சியம் ரெடி பண்ணுறாங்க, 90% சாட்சியம் கூட ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 41 வழக்குகளை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 3 வாரத்துக்குள்ளே அதை மாற்றத்துக்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும். சிபிஐக்கும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்குறாங்க கோர்ட்டு. அப்போது சிபிஐ இந்த வழக்கை எடுக்கும்போது 90% ஆல்ரெடி இவங்க முடிச்சிட்டாங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் சிபிஐ இந்த வழக்கில் விசாரணையில் யார் யாரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்கிறத சிபிஐக்கு போகும்போது அது 100% சிபிஐ அதில் வந்துட்டு ஈடுபாட்டோடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா இந்த டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் இடி சொல்கிறது என்னென்னா, இந்த கடைநிலை ஊழியர்லேருந்து எம்டி வரைக்குமே, டாஸ்மார்க்கோட எம்டி வரைக்குமே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதோட குற்றச்சாட்டு. இதில் முதலமைச்சர் உள்பட, துணை முதலமைச்சர் உள்பட, செந்தில் பாலாஜி உள்பட எல்லோருக்குமே இதில் சம்மந்தம் இருப்பதாகத்தான் இடி வந்து சொல்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கி வந்து இது பெரிய வெற்றி மாரி பேசுகிறாங்க இவங்க. இது இடைக்கால தடை, இது வந்துட்டு தீர்ப்பு சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இடி அதாவது டாஸ்மார்க்கில் எந்த ஒரு குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் நடக்கலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. ஆனால் அந்த அவங்க கேட்ட கேள்விகள் வந்து ஒரு நறுக்குன்னு போடு, அது ஈடியோட பவரை கேள்வி கேட்குற மாதிரிலாம் சார் இருக்குது. நீங்கள் வரம்பு மீறி செயல்படுறீங்க, ஒருத்தரை வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்காக டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை வச்சு அது கவர்மெண்ட்டுக்கே அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பும்போது அவங்களுக்கு வலிக்குமா இல்லையா? இல்லை, இப்போ டாஸ்மார்க் நிறுவனம் என்பது யாரோட நிறுவனம்? கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டோட ஒரு நிறுவனம் ஊழல் பண்ணியிருக்காதா? கவர்மெண்ட்டோட நிறுவனம் ஊழல் பண்ணியிருக்காதா? கவர்மெண்ட் ஊழியர்கள் ஊழல் பண்ணுறது கிடையாதா? இப்போ டாஸ்மார்க் என்ற நிறுவனம் ஊழல் பண்ணியிருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய ஒரு மக்களுக்கு கூட தெரியும். டாஸ்மார்க்கில் என்ன மாதிரியான ஊழல் நடக்குதுன்னு நாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எந்தெந்த விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் தாமாக முன் வந்து வழக்கு தொடுக்கும் போது தமிழகத்தோட மக்களோட நிலைமையை சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா தமிழகத்தோடைய ஒட்டுமொத்த மக்கள் நிலைமையும் இதுதான். டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்குதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இதை நிரூபித்து தான் காட்டணும் அவசியம் கிடையாது. கடைக்கோடி தொண்டன்லேருந்து பெரிய ஆள் வரைக்குமே, அதாவது சாமானியன்லேருந்து படித்த வரைக்கும் எல்லாருக்குமே இடி பண்ணுறது கரெக்டு. டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குறது எல்லாருக்குமே. எல்லா குடிக்க எந்த நீங்கள் போய் ஒரு ஒயின் ஷாப் வாசப்பல்ல போய் நின்று கேட்டு பாருங்கள், 10 ரூபாய் இவன் வாங்குறானா இல்லையான்னு கேளுங்க. அந்த 10 ரூபா ஊழல் இவங்க சொல்லவே இல்லை. இன்னும் யாரே இடி இந்த 10 ரூபா ஊழல் சொல்ல, இவங்க சொல்கிறது வேற ஊழல், பெரிய ஊழல் இவங்க சொல்கிறது. அதாவது மதுபானம் கொள்முதல் பண்ணுற இடத்துலேருந்து ஊழல் நடந்திருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த 10 ரூபான்ற ஒரு ஊழல் இருக்குல்ல, வருஷத்துக்கு 8500 கோடி. இது கண்ணுக்கு தெரியாது. நமக்கு 10 ரூபான்றது சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு 8500 கோடி, கிட்டத்தட்ட 25 கோடி. ஒரு நாளைக்கு 5000 கடையில் ஊழல் நடக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு 10 ரூபா எடுக்கிறான். இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லைன்னா என் கூட வர சொல்லுங்கள், கேமராவை எடுத்துக்கிட்டு நான் கூட்டு போகிறேன். என்னுடைய வீடியோ எத்தனை வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எத்தனை ஒயின் ஷாப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். அத்தனை ஒயின் ஷாப்லையும் 10 ரூபா வாங்குறான். இது வந்து எல்லா மக்களுக்கும் கண் கூட தெரியும். அப்போ ஊழல் இல்லைன்னு எப்படி அரசு பாரதி சொல்லுவார்? உத்தமர் தானே நீங்கள் உங்களால் நிரூபிக்க முடியுமா? 10 ரூபா வாங்கலன்னு அரசு பாரதியால் நிரூபிக்க முடியுமா? ஸ்டாலினால் நிரூபிக்க முடியுமா? கொள்ளை அடிக்கிறீங்க, ஏழை மக்கள்கிட்ட இருந்து 10 ரூபா கொள்ளை அடிக்கிறீங்க. இதில் வெக்கமே இல்லாமல் எங்கள் மேலே தப்பு இல்லை, சம்மட்டி ஆகிடுச்சு. வெக்கமே இல்லை அரசு பாரதி இதை சொல்கிறதுக்கு. இந்த ஊழல் பணத்தில் தாங்க, இந்த டாஸ்மார்க் ஊழல் பணத்தில் தாங்க இவங்க 2026 செலவு பண்ண போகிறாங்க. மொத்த காசுமே அது அங்கே தான் வரப்போகுது. அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான, எனக்கு ஒரு விஷயம் புரியல. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அது கோர்ட்டா இல்லை வந்து பார்லிமெண்ட்டான்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டா அல்லது பார்லிமெண்ட்டான்னு கேட்குறாங்க. ஏன்னா கடந்த 1 மாத காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடையே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் எடுப்பதாக ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஜனாதிபதியையே வந்துட்டு உங்களுக்கு 3 மாதக்குள்ளே நீங்கள் மசோதாவை நீங்கள் வந்துட்டு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்கிறதே தவறு. ஏன்னு கேட்டாக்கா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஒரு இடத்துலையுமே கவர்னருக்கோ சரி ஜனாதிபதிக்கோ சரி காலக்கெடு என்பது கிடையாது. எந்த ஒரு செக்ஷன்லையுமே காலக்கெடு கிடையாது. இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த பில்லை பாஸ் பண்ணணுங்கிறதுலாம் எதுலையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு ஜனாதிபதிக்கு கெடு கொடுத்ததே மிகப்பெரிய தவறுன்னு மக்கள் பேசுகிறாங்க இன்றைக்கி. அது எவ்வளோ பெரிய அவமானம், இந்தியாவுடைய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் மாதிரி இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்க இன்றைக்கி. அதே போல் இந்த பாஜகவோட எம்பி ஒருத்தர் வந்து இந்த குரோஷி அவர்கள் தவறாக பேசுனதா சொல்லி தாமாக முன் வந்து அவர் மன்னிப்பு கேட்டும் கூட மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத சுப்ரீம் கோர்ட். ராகுல் காந்தி பேசுகிறத விட அவர் பேசிட்டார். ராகுல் காந்தி மேலே வழக்கு நீங்கள் இது வரைக்கும் போடலை. இன்றைக்கி காங்கிரஸ்காரர் எவ்வளோ பேர் பேசுகிறான், இந்திய ராணுவத்தை இழிவாக பேசுகிறான். இன்றைக்கி இந்திய ராணுவத்தை பற்றி ராகுல் காந்தி கேள்வி கேட்குறாரு. உண்மைகள் மறைக்கப்படுகிறது, உண்மையிலே சொல்லுங்க, எத்தனை பேர் தான் கொன்னீங்க சொல்லுங்கள், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறாரு. ராகுல் காந்தி கேள்வி கேட்குறாருன்னா அந்த ராகுல் காந்தி இன்றைக்கி தாமாக முன் வந்து வழக்கு போட வேணாமா? இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் இன்னொரு கேஸ் போட வேணாமா? ஏன் இது வரைக்கும் போடாமல் இருக்கீங்க? ஒரு மன்னிப்பு கேட்ட பிறகும் அந்த எம்பியோட மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிற சுப்ரீம் கோர்ட் ஏன் ராகுல் காந்தி மாதிரி நடவடிக்கை எடுக்கல? இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரிவினவாத அமைப்புகள் இன்னும் கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல?
எங்கோ இருக்கிற இஸ்ரேலுக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்துகிறாங்களே, ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ தேசபக்தி என்பது பாஜக கிட்ட மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்களா? மற்ற காங்கிரஸ் கிட்டயோ மற்ற கட்சிக்கிட்டயோ இந்த சுப்ரீம் கோர்ட் பார்க்காதா? மக்கள் கேள்வி கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டை. முதல்லலாம் வந்துட்டு ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்க, நமக்கு நீதி வந்து அங்கே தான் கிடைக்கணும். எவ்வளோ வழக்குகள் இருக்கும்போது உடனடியாக இந்த திமுக கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு மட்டும் நேரம் கொடுக்குறாங்களே எப்படி? எவ்வளோ வழக்குகள் இருங்க இந்தியாவில், எவ்வளோ வழக்குகள், முக்கிய வழக்குகள்லாம் இருக்கும்போது ஏன் சுப்ரீம் கோர்ட்டு திமுக வழக்கிற்கு மட்டும் அவசரமாக தேதி கொடுக்கிறது? இப்போ கூட இந்த வைஸ் சான்சலர் வழக்கில் இன்னைக்கு தடை கொடுத்துருக்கு, நேற்று தடை கொடுத்துருக்குறாங்க 2 நீதிபதிகள். அந்த 2 நீதிபதிகள் பிராமணர்கள், அதனால் திமுக வஞ்சிக்கிறாங்களாம் பேசுகிறான் திமுக காரன். இதெல்லாம் நீதித்துறையை கேவலப்படுத்துகிற செயல் கிடையாதா? அவர்கள் பிராமணர் என்பதனால் திமுகவுக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கும் தேதி கொடுக்குது சுப்ரீம் கோர்ட். அப்போ அது சுப்ரீம் கோர்ட்டா இல்லை வந்துட்டு திமுக கோர்ட்டா என்ற ஒரு ஐயப்பாடு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா திமுக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கையும் அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்குது? எவ்வளவோ வழக்குகள் இருக்கும்போது இந்த மாதிரி வழக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து விசாரித்து உடனடியாக தடை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே மக்கள் சந்தேகப்படும் நிலைமைக்கு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் தள்ளப்பட்டு விட்டது. அவர்கள் கொடுத்த தீர்ப்பை விமர்சிக்கிறது எங்கள் வேலை கிடையாது. நீங்கள் தீர ஆராய்ந்து விமர்சிக்க வேண்டும். ஏன்னா தமிழக மக்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன, டாஸ்மாகில் ஊழல் என்பது கடைகோடி தொண்டனுக்கும் தெரியும், ஏழை மக்களுக்கும் தெரியணும் போது நீங்கள் அப்போ சுப்ரீம் கோர்ட் அதை புரிஞ்சுக்கலன்னா என்ன இருக்குது? சுப்ரீம் கோர்ட் புரிய டாஸ்மாக் அதாவது அரசாங்க நிறுவனம் ஊழல் பண்ணாதா சார்? பண்ணாதா? இந்த அரசாங்கமே, திமுக அரசாங்கமே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்கம் ஊழல் பண்ணலன்னு சொன்னால் எவனா நம்புவானா? அதுவும் டாஸ்மாகில் ஊழல் இல்லைன்னு சொன்னால் எவனா நம்புவானா? இதெல்லாம் வந்துட்டு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற கதை. எப்படி நீங்கள் நம்பாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ சுப்ரீம் கோர்ட் இதை நம்பாமல் இடி மேலே வந்து தவறாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ இடி மேலே ஒரு நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும்? இடி ஒரு அரசாங்க நிறுவனம் தாங்க, கரெக்டுங்களா? எப்படி டாஸ்மார்க் ஒரு அரசாங்க நிறுவனம், அது இடி ஒரு அரசாங்க நிறுவனம் தான். என்னமோ டாஸ்மார்க்குள்ளே நுழைஞ்சு ரைடு பண்ணுறது தப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சட்டசபைக்குள்ளே புகுந்து தலைமைச் செயலகத்தில் புகுந்து ரைடு பண்ணாங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்போயே அந்த சுப்ரீம் கோர்ட் பேசலை, ஹைகோர்ட் பேசலை, நம்ம முதலமைச்சர் பேசலை. ஏன்னா முதலமைச்சர் அப்போ ஆட்சி அவரோட ஆட்சி கிடையாது, அப்போ எடப்பாடியார் ஆட்சி. எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது ரைடு வந்தப்போ எவ்வளோவெல்லாம் பேசுனாங்க. இப்போ அதே தானே நடக்குது. ஏங்க அது அவங்களோட அதிகாரம், இடியோட அதிகாரம். எங்கே வேணாலும் ஒரு பிரச்சனைனாக்கா அவங்க உள்ளே போகிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. முகாந்திரம் இருக்குதுனாக்கா அதை இடி போகும், சிபிஐ போகும். அப்படி இருக்கும்போது அப்போ ஏன் அந்த சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கல? எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது இதே இடி உள்ளே போகும்போது இதை ஏன் இந்த கேள்வி கேட்கல? இப்போ இடின்னு சொல்லும்போது இப்போ இடி அடுத்ததாக வச்சிருக்கக்கூடிய குறி அந்த ரித்தீஷ், ஆகாஷ், அது மட்டும் இல்லை நிறைய பேர்கள் உள்ளே வருது அந்த டாஸ்மாக் சம்மந்தமாக. இதில் உதயநிதியுமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபடுது சார். எல்லா நியூஸ் சேனலும் சொல்கிறாங்களே, அது ரியாலிட்டி என்னது? இல்லை, அவர் வந்து இவரோட நெருங்கிய நண்பர், உறவினர், அப்படியெல்லாம் இன்றைக்கி பாஸ்கரன், ரித்தீஷ் உள்பட எல்லாருமே வந்துட்டு உதயநிதியோட நண்பர்கள். இவங்க நிறைய இடத்துல ஒன்றா சுற்றி இருக்கிறாங்க, இவங்க நிறைய இடத்துல ஒன்றா போயிருக்கிறாங்க, இவருக்கு இருக்கக்கூடிய விழாக்கள் அவர் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சந்தேகம் கண்டிப்பாக வரதான் செய்யும், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல். அப்போ சரி, நீ யோகி அங்கே தானேங்க, நீ யோகியம் தானே? யார்? பாஸ்கர் நாகர்கிட்ட ரித்தீஷ், நீ ஏன் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? வா இடி முன்னாடி ஆஜராகு, சம்மன் கொடுக்குறாங்கல்ல, ஆஜராகி விளக்கம் கொடு. நான் யோகியன், நான் குற்றமற்றவன் அப்படின்னு நீ கொடு, சம்மனை கொடு. என்ன வந்து நீ இப்போ இவர் பேசினார்ல, யார்? உதயநிதி பேசினார்ல, என்ன பேசினார்? ஈடிக்கும் சரி மோடிக்கும் சரி நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள்லாம் வந்து பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு அப்போலேருந்து புள்ளிலேருந்து எல்லாம் பேசுனீங்கல்ல. இன்றைக்கி ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டை நீ அட்டன் பண்ணலை? இன்றைக்கி ஏன் நீ இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலை? இவ்வளோ ரெய்டு நடக்குது, உங்களோட சொந்தக்காரங்க உங்களோட பினாமி வீட்டிலலாம் இவ்வளோ ரெய்டு நடக்குது, இவ்வளோ குற்றச்செயலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ ஊழல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 400 கோடி செலவு பண்ணி 4 படம் எடுக்கிறான் ஒரு பாஸ்கர் என்ற ஒரு நபர், உன்னுடைய சொந்தக்காரன். அப்போ அதுக்கான விளக்கத்தை நீ கொடு. ஏன் இது வரைக்கும் கொடுக்காம இருக்கிற? இல்லை அவங்களாச்சும் சொல்லி ஆஜர்படுத்த சொல்லணும், அவங்களே நீ ஆஜர்படுத்த சொல்ல. அப்போ என்ன வாய்க்கிலேயே பேசுகிறார்ல உதயநிதி, ஏன் இப்போ வந்து ஏன் வந்து சொல்லலை? ஏன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல? இது எங்களுக்கு ஈடி ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு மடியில் கணனில் வழியில் பயனில்லை, ஏன் பேச வேண்டித்தானே? ஏன் இது வரைக்கும் ப்ரெஸ் எங்கே இருக்காருன்னு தெரியலங்க உதயநிதி. எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் வந்து கடந்த ஒரு வாரமாக வரல, எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணலை, எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் வரல. என்ன பண்ணுறாரு அவர்? இத்தனை நாளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் 3 வருஷம் போகாத இன்றைக்கி ஓடுறாரு. ஏன் ஓடுற? புறக்கணிச்சல 3 வருஷம், இந்த வருஷம் மட்டும் ஏன் போகிறேன்? இந்த வருஷம் போனால் மட்டும் நிதி கொடுப்பாங்கன்னு போறியா என்ன? 3 வருஷமாக நாங்கள் அதான் சொல்கிறாங்க, பிஜேபி அரசாங்கம் வாங்கன்னு சொல்கிறாங்க, இங்கே இருக்க எதிர்கட்சிகள்லாம் போங்கன்றாங்க. இன்றைக்கி உங்கள் வீடை சுற்றி இந்த தமிழ்நாடை சுற்றி ரெய்டு நடக்குதுன்னு மட்டும் அங்கே போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க? அங்கே நீங்கள் உண்மையிலே எதுக்கு போகிறீங்கன்னு மக்களுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போகிறீங்களா, இல்லை காலில் வந்து சரணடைய போகிறீங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
எதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னு தெரியல. இத்தனை வருஷம் போகாதவர் திடீர்னு ஏன் போகிறாரு? உங்கள் நிலைப்பாட்டில் திடீர்னு ஒரு சேஞ்ச் எப்படி வருது? பிரதமரை கூட சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறதா தகவல் முதல்வர் அவர்கள். நிதியை அங்கே தான் போய் கேட்கணும்னு கிடையாது, இங்கேருந்தே கூட தான் நிதி கேட்கலாம். கேஸ் போட்டிருக்கீங்கல்ல, இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது கல்வி நிதியை எங்களுக்கு கொடுக்க மறுக்குது மத்திய அரசுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டாச்சு. அப்போ நீ தொடர்ந்து உனக்கு என்ன எல்லாமே உனக்கு சாதகமாக வந்துடும் நினைப்பா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. நீ ஊழல் பண்ணியிருக்கிறத கண்டிப்பாக இடி உறுதிப்படுத்தும், சிபிஐ உறுதிப்படுத்தும். அப்படி உறுதிப்படுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த காக்கா கூட்டம், இந்த கத்தக்கூடிய இந்த ஆர்எஸ் பாரதி, செந்தில் பாலாஜி உட்பட இந்த மொத்த கூட்டமும் தீகார் சேரில் தான் இருக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேஸ்டாக் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாஜகவும் தாவேக்காவும் ஒரே நிழல் அந்த மாதிரி தான் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ திமுகவில் இணைந்த இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் வைஷ்ணவின்றவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக அதை சொல்லணும்? ஒருவேளை வந்து தாவேக்காவும் இப்போ பாஜகவும் கூட்டணி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டா? இதே இந்த வைஷ்ணவி பொண்ணு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துச்சு. நானும் வந்து காலேஜில் படித்த பிள்ளை தான், இங்கே வந்துட்டு இப்போ எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த அரசாங்கத்தில், இந்த அரசாங்கமே ஒரு பாலியல் அரசாங்கம் அப்படிலாம் பேட்டி கொடுத்த ஒரு பொண்ணு அதே கட்சியில் போய் இணைதுன்ற போது இது வந்து ஒரு கேலிக்குத்தான செயல். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உண்மையிலேயே சமூக அக்கறை கிடையாது. தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பொண்ணு பண்ணுது. ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணு பேசின பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்கள், அதோடைய அந்த பொண்ணுடைய ட்விட்டருடைய இதெல்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாமே படு மோசமாக, பாஜகவை விட மோசமாக திமுகவை விமர்சித்த ஒரு பெண் இன்னைக்கு திமுகவிலே ஐக்கியமாக வராங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு சமூக அக்கறை என்பது கிடையாது. தன்னை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும். அந்த பொண்ணு யாரும் மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தாவைக்காலேருந்து வெளியே வந்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா தாவைக்காலேருந்து ஒட்டுமொத்த தாவைக்காவும் கலைக்கப்பட வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா அது வந்துட்டு ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி சீக்கிரமாக முதலமைச்சர் ஆகலாம்னு நினச்சிட்டு அவர் விஜய் வந்திருக்காரு. ஆனால் மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் அவர் தான். இது வரைக்குமே மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் அவர் தான். தொண்டர்களே சந்திக்க மறுக்கிறார். மக்களை விடுங்க. இந்த பொண்ணு வெளியே வந்தது காரணமே அவரை நிறைய தூரம் வாய்ப்பு கேட்டு அவரை சந்திக்க முடியலன்னு தான் அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு இல்லைங்களா? அப்போ கட்சி நிர்வாகிகளை சந்திக்காதவர் தொண்டர்கள் எப்படி, பொதுமக்களை எப்படி சந்திப்பார்? பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தில் எப்படி அவர் பங்கெடுப்பார்? அப்போது அந்த பொண்ணு வெளியே வந்துக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு போன இடம் தப்பு. அந்த ரைட் பர்சன் ராங் பார்ட்டி. அதே மாதிரி இப்போ நீங்கள் திமுக இவ்வளோ விமர்சனம் செய்கிறோம் பண்ணுறோம், ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பல எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது திமுக கனிமொழி தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? எல்லாருமே பாஜக தொடர்கள் முதற்கொண்டு ஆதங்கத்தில் இருக்காங்க. எதுக்கு இவங்களை தேர்ந்தெடுத்தீங்க சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஒரு 2 இன்சிடென்ட் இன்றைக்கி சரிங்களா? அதாவது விமானம் வந்துட்டு போகுது. அப்போ வான்வழியை வந்துட்டு அப்போ வந்து இது ஆலங்கட்டி மழை பெஞ்சு விமானம் வந்து கோளாறாயிடுது. அப்போ வந்துட்டு பாகிஸ்தானை கேட்குறாங்க, நாங்கள் இந்த ரூட்டில் போய்க்கலாமா, எங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தாக, பாகிஸ்தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விமானத்தில் இருந்த முக்கிய ஆள் யார் பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸோட 4 எம்பிகள். அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய 4 எம்பி எங்கே இருக்கிறான்? அந்த விமானத்தில் இருக்கிறான். அதே போல் இன்னொரு இன்சிடென்ட், இந்த அம்மா ரஷ்யா போகிற விமானத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்திருக்குது. அவங்க 4 தடவை அங்கே வட்டம் அடிச்சுட்டு போக முடியாமல், அப்போ அங்கே யார் இருக்கிறா? இதே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய எதிர்கட்சி எம்பிக்கள் கனிமொழி உட்பட அதில் இருக்காங்க. ஒரே நாளில் 2 இன்சிடென்ட். இதாங்க கர்மாங்கிறது. இதான் நீ யாருக்கு ஆதரவாக இருந்தீங்களோ அவங்களாலேயும் இன்னைக்கு ஒரு செகண்ட் தான் எல்லாமே. விபத்துங்கிறது எல்லாமே ஒரு செகண்ட் தானே இல்லையா? நடந்திருந்தால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ பயத்தை அதுதான். அப்போ கனிமொழி அவர்களுக்கு இது ஒரு செக்கு. அவங்க அங்கே போயிட்டு இந்தியாவுடைய நிலைப்பாட்டை, இந்தியாவை பெருமையாக பேசுறது கூட தேவையில்லை. ஆனால் பாகிஸ்தான் மீது அவர்கள் குற்றம் சாட்ட வேண்டும். அவர்கள் உண்மையான இந்திய பிரஜையாக இருந்தால், உண்மையான இந்திய நாட்டு பற்றுள்ளவராக இருந்தால், அவர் இந்திய சோத்தை தின்பவராக இருந்தால், இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பவராக இருந்தால், கனிமொழி அவர்கள் இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுவதை விட பாகிஸ்தான் செய்த அனைத்து அநியாயங்களையுமே அங்கே சொல்லணும், அவங்க அங்கே பேசணும். அவங்க அந்த எத்தனை நாட்டுக்கு போகிறாங்களோ அத்தனை நாட்டிலையுமே பாகிஸ்தான் இந்தியாவிற்கு 1947லேருந்து 2025 வரைக்கும் எப்படிப்பட்ட துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட அநியாயங்களை செய்து கொண்டு, எத்தனை குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தியிருக்கிறது, எத்தனை தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதையெல்லாம் கனிமொழி அவர்கள் அவரது வாயாலே சொல்ல வேண்டும். அது சொல்வார்களா இல்லையா என்பதுதான் கேள்விக்குறி. அப்படி அவர்கள் சொல்லிவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத, அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் கனிமொழியை என்னெல்லாம் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதுதான் ஒரு செக் பாயிண்ட். இது வந்து ஒரு கார்னர். உன்னோட தேசபக்தி எவ்வளோன்னு பிஜேபிக்காரன் இனிமேல் பார்ப்போம். நீ உண்மையிலே தேசபக்தி மிக்க ஒரு இந்திய பிரஜையா அல்லது
ஓட்டு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மை ஓட்டுக்கு பிச்சை எடுக்கும் அரசியல்வாதியா என்பது இப்போ தெரிஞ்சிடும். மாட்டை விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. சரி, ஓகே சார். அடுத்தது இப்போ நம்ம அந்த அரக்கோணம் தெய்வ செயல் திமுகவோட இளைஞரையாக இருந்தவர் வந்து இப்போ அவர் இப்போ எங்கே இருக்காருன்ற மாதிரி தெரியல சார். அது வந்து போலீஸ்காரங்களுமே ஆக்ஷன் எடுக்காத மாதிரி அந்த பெண்மணி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்காக போலீஸ் இவ்வளோ அடங்கி போக வேண்டியதாக இருக்குது சார். முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்களா சார் அவருக்கு? கேஸ் இல்லாமல் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. கீழ்கோர்ட்டு தான் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வழக்கு, பேசும்போலான ஒரு வழக்கு, இன்றைக்கி மீடியாவில் ஃபுல்லாக அந்த பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த நபருக்கு முன்ஜாமீன் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ திமுகவினர் என்றாலே முன்ஜாமீன் கிடைச்சிரும், கேஸ் விட்ரா பண்ணிடுவாங்க, ஜெயிலில் வந்துட்டு சொகுசு வாழ்க்கை கிடைக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். திமுக கொடி காரில் இருந்தால் போகிறோம், நீ திமுக தொண்டன் என்று இருந்தால் போதும், திமுக இளைஞர் நீ திமுக இளைஞர் அமைப்பாளரோ திமுகவுடைய நீ வந்துட்டு எந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் உன் மீது பாலியல் வழக்கு இருந்தாலும் தவறு கிடையாது, உன் மீது ரவுடிசம் வழக்கு இருந்தாலும் தவறு கிடையாது, கொலை வழக்கு இருந்தாலும் தவறு கிடையாது, குண்டர் வழக்கு இருந்தாலும் தவறு, குண்டாஸ் இருந்தாலும் தவறு கிடையாது, என்ன வேணால் தப்பு பண்ணலாம். அவங்க ஆட்சியில் திமுக காலம் என்ன வேணாலும் தவறு செய்யலாம். அதை இந்த கோர்ட்டும் கண்டுகொள்ளாது, இந்த காவல்துறையும் கண்டுகொள்ளாது. ஏன்னா 63 பேர் இறந்தார்களே கள்ளக்குறிச்சி சாராய வழக்கில், அவங்களே வெளியே வந்துட்டான் ஜாமீனில். எப்படி கொடுத்தீங்க ஜாமீன்? நீங்கள் ஒரு வருஷம் குண்டாசே முடியலங்க, எப்படி ஜாமீன் கொடுத்தது கோர்ட்டு? அப்போ இங்கே எதிர்த்து வக்கீல் வாதாடல. அரசாங்க வக்கீல் அவன் முன்ஜாமீன் கேட்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்? கொடுக்கக்கூடாதுன்னு யார் வாதாடி இருக்கணும்? திமுக அரசாங்கத்துடைய அரசாங்க வக்கீல் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது, இது ஒரு வீரியமான வழக்கு, இது பெண்ணை சம்மந்தப்பட்ட வழக்கு, அந்த பெண்ணை இவர் நிறைய முறை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு, அந்த பொண்ணோட குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்குது, அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கணும்? இந்த தெய்வ செயலுக்கு முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்க கூடாதா? அது இந்த அட்வொகேட் ஜெனரல் பண்ணியிருக்கணும்ல, இந்த தமிழ்நாடு அரசோடைய பிபி பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? இந்த வழக்குக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதே போல கள்ளச்சாராய வழக்குக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ இவர்கள்லாம் திமுக காரராக இருப்பதனால இந்த அரசாங்க வக்கீல் யாருமே அப்ஜெக்ட் பண்றதில்லை. இதே ஒரு பிஜேபி காரன் திமுகவை பற்றி பேசிட்டாக்கா அவனுக்கு ஜாமீனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போய் நிற்கிற இந்த அட்வொகேட்டு பிபி எல்லாம் ஏன் வந்துட்டு இவங்களுக்கு நீ எதிராக நிற்கல? இவங்க கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க கண்டிஷனாக சொல்லியிருக்கணுங்க. நீங்கள் இவங்க மெத்தனமாக இருந்துட்டாங்க, கோர்ட்டு கொடுத்து இது கோர்ட்டு மேலும் குற்றம் சொல்ல முடியாது. உன்னுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணாரு? எப்படி வாதாடுறாங்கன்றது உன்னுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணாரு? இப்போ இன்னைக்கு இடி கூட ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபா, கபில் சிபலாக இருந்தாலும் சரி, முகில் ரோகியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இன்னைக்கு ஃபீஸ் யார் கொடுக்குறா? மக்களோட வரி பணத்திலிருந்து நீ ஊழல் பண்ணிட்டு அந்த ஊழலை நான் ஊழல் பண்ணலைங்கிறத காட்டுறதுக்காக அங்கே இருக்க அதாவது வடநாட்டு வக்கீலை வச்சு, இப்போ மட்டும் வடநாடு வக்கீல்லாம் ஓகே, தமிழ்நாட்டில் இவங்க யாரும் இல்லை போல் இருக்கு. தமிழ்நாட்டில் இவங்க தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட இவங்க பிச்சை போட்ட எந்த வக்கீலுமே இங்கே இல்லை போல் இருக்கு. ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க, நான் சொல்ல. எத்தனை பேர் நாங்கள் படிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர் வக்கீல் ஆக்கியிருக்கேன் தெரியுமா? அப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்காக வாதாடக்கூடிய, சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடக்கூடிய ஒரு திறமையான வக்கீல் யாருமே இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா கூட வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வருவார், பிரசாந்த் கிஷோர். இப்போ உங்கள் வழக்கில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா கூட வடநாட்டிலேருந்து ஒரு வக்கீல் வருவார். அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வடநாட்டை நம்பியிருந்து விட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பேசுவீங்க? நான் தமிழன், நான் பச்சை தமிழன், இங்கே வந்து வந்தியர்களுக்கு இடம் கிடையாது, நீங்கள்லாம் அரேபியர்கள், நீங்கள்லாம் வந்துட்டு கைபன் கலவை வந்த பிராமணர்கள் இப்படின்னு பேசுவீங்க. இன்றைக்கி 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்து தடை விதிச்சிருக்கிறாங்க வைஸ் சான்சலர் விவகாரத்தில். அவங்கள பிராமணர்கள் கொச்சைப்படுத்துறீங்க. சமூக நீதி பேசுகிற நீங்கள் இப்படி பேசினா அப்புறம் எப்படி பொதுமக்கள் எப்படி உங்களை பார்ப்பாங்க? அப்போ எவ்வளோ கேவலமான செயல் இதெல்லாம், திமுகவோடைய செயல். எப்படிங்க அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்தாங்க? இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வழக்கு பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணு போய் கவர்னர் மாளிகை முன்னாடி போய் கதறி அழுவுது. இவ்வளவு பண்ணியும் கூட இந்த அரசாங்கம் வந்து அந்த பொண்ணுக்காக ஆதரவாக இல்லைன்னு சொன்னால், அப்போது தமிழகமே வந்து தமிழக அரசே வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு துணை போகுது. அவங்களுடைய பிபியிலேருந்து எல்லாமே அவங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் எல்லாமே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு இன்றைக்கி மக்கள் கேட்கணும், கேள்வி கேட்கணும். யாருமே இன்றைக்கி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி பாஜக தவிர எந்த கட்சி இருக்குது? ஏன் தாவேக்கா கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? எப்படியா அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தான்னு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு தாவேக்கா கேட்கல? அந்த 69 பேர் செத்தானே, அதுக்கு எப்படி அவனுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிதுன்னு தாவேக்காவும் கேட்கல, விடுதலை சிறுத்தைகள் கேட்கல, கம்யூனிஸ்ட் கேட்கல, வைகோ கேட்கல, காங்கிரஸ் கேட்கல. செத்து 1 வருஷம் கூட ஆகலைங்க. கள்ளச்சாராய இதில் செத்து 1 வருஷம் கூட ஆகலை. எப்படி அவன் வெளியே வரான்? அப்போ உன்னுடைய அரசியல், உன்னுடைய தலைமைச் செயலகம் செயலிழந்து கிடக்குது. உன்னுடைய பிபிலாம் செயலிழந்து கிடக்கிறாங்க. உன்னுடைய அரசாங்க வக்கீலாம் செயலிழந்து கிடக்கிறாங்க. ஏன்னா அவன் திமுக காரனுக்கு எதிராக அவங்கள வாதாட முடியாது. இதான் இங்கே நடந்திருக்கு. அதனால தான் முன்ஜாமீன் கிடச்சிருக்கு. எப்படி முன்ஜாமீன் கொடுத்தாங்க?
கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது பாஜக தூங்குகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது வேறு யாராவது எழுப்பியிருந்தாங்க கூட பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஆனால் தினமலரே கேள்வி எழுப்பியிருக்காங்க சார். ஏன் அந்த மாதிரி கேள்வி எழுப்புனாங்க முதல்ல? அதாவது சார் ஒரே ஒரு விஷயந்தான் சார். இவருக்கு முன்னால் இவருக்கு பின்னால்னு இருக்கும். இப்போ நயினார் அண்ணனுக்கு அதுக்கப்புறம் மாநில தலைவராக அண்ணாமலை வந்திருந்தாருன்னா இந்த கொஸ்டின் வராது. அண்ணாமலைக்கு அப்புறம் வந்துட்டு நயினார் அண்ணன் வரும்போது இந்த கொஸ்டின் வரதான் செய்யும். ஏன்னா அண்ணாமலை என்பவர் அதிரடி, நயினார் அண்ணன் அமைதியானவர். ஆனால் அவரும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். டெய்லி ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு, டெய்லியும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு, திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டு தான் இருக்கார். ஆனால் அண்ணாமலை என்பவருடைய பிம்பம் என்பது வேறு, நயினார் அண்ணனுடைய பிம்பம் என்பது வேறு. இந்த இரண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதை நயினார் அண்ணனே சொல்லியிருக்காரு. அவர் புயல் என்றால் நான் வந்துட்டு தென்றல் அப்படின்னு. அப்போது தென்றலை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதை சுகமாக தான் பார்க்க முடியும். புயல் என்பதை நம்ம ஒரு பயத்தோடு தான் பார்க்க முடியும். அந்த பயத்தோடு அவர் எப்படின்னா உங்களுக்கு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே. இன்றைக்கி அண்ணாமலை என்ற ஒரு புயல் வந்துட்டு கரையை கடந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியும். தென்றல்ன்றது மக்களுக்கு ஒரு ரெண்டுமே இருக்கணும் சார். ஒரு ப்ளஸ் மைனஸ், ஒரு கட்சியில் ப்ளஸ் மைனஸ். யாரும் இங்கே தூங்கலாம் இல்லை. அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்காங்க. யாரும் இங்கே தூங்கலாம் இல்லை. நீங்கள் முதல்ல இது முக்கியமான காரணம் மீடியா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில தலைவரை மீடியா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ணாமலை இருந்தாக்கா ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணலை. அவருடைய கருத்துக்களை மீடியா எடுத்துகிட்டு போகல. வேண்டுமென்றே இவர்கள் இருவருக்குள் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மீடியா பண்ணக்கூடிய நாடகம் இதெல்லாம். இந்த மீடியா செய்யக்கூடிய, அதாவது அண்ணாமலைக்கும் நயினார் அண்ணனுக்கும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருமாவளவன் சொன்னார்ல, திருமாவளவன் ஒரு கருத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நயினார் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தன்னை இன்னும் மாநில தலைவராகத்தான் அண்ணாமலை நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால் நயினார் அவர்கள் இவரிடம் நீ யார் சொல்கிறதுக்கு? நீ யார்? முதல்ல உன் கட்சியை நீ பாரு. நீ உன் கட்சியை திமுகவில் அடகு வச்ச கட்சியை வெளியே வரிய பிரிவினைவாத, அதுக்கப்புறம் அடிப்படைவாத அமைப்பு கிட்ட தான் நீ அடமானம் வச்சுருக்க. தலித்துக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி இஸ்லாமியரோட கட்சியாக மாறிடுச்சு. அந்த தலித்துக்காக நீ என்ன பண்ண? இந்த 30 வருஷத்தில் நீ வளர்ந்துட்ட, நல்ல சொத்து பத்தோடு நீ வளர்ந்துட்ட. ஆனால் அந்த தலித் மக்களுக்கு இவர் என்ன செஞ்சார்? நீ எல்லாம் பிஜேபி பற்றி பேசுறது, பிஜேபி தலைவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ உன்னோட கட்சியில் இருக்கிற விஷயத்தை பாரு. உன் கட்சியில் 1008 பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி இஸ்லாமியரோட ஆதிக்கம் இவரோட கட்சியில் அதிகமாகி போயிடுச்சு. நாளைக்கு இவரே தலைவராக இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி மாறிவிட்டது. இன்றைக்கி அந்த இயக்கத்தோடைய டோட்டல் அஜெண்டாவே மாறிடுச்சு. நீ அம்பேத்கர் வழியை பின்பற்றக்கூடிய நீ இன்றைக்கி தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லும் போதே உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய கொள்கை அங்கே மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அப்போ திருமாவளவன் என்பது இப்போ 0, ஒன்றும் கிடையாது. இனி 2 சீட்டு கூட கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் 0 ஆகிட்டார் இன்றைக்கி. அதனால் அவர் இது மாதிரி ஆட்கள் தான் பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க. பாஜகவில் அண்ணாமலைக்கும் அண்ணன் நயினார் அவர்களும் சிண்டு முட்டி விட்டு இதில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் குளிராயலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. பிஜேபிக்காரன் ஒழுக்கமானவன். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுமே ஒழுக்கமானவன். அவன் என்றைக்குமே ஒழுக்கத்தை தாண்டி போனது கிடையாது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. இங்கு பாலியலுக்கு இடம் கிடையாது, இங்கு ரவுடிசத்துக்கு இடம் கிடையாது, இங்கு கொலை கொள்ளைக்கு இடம் கிடையாது. இங்கு ஆர்எஸ்எஸ் வழி வந்த இந்த ஒழுக்கமானவர்கள் தான் இந்த தமிழகத்தை இன்றைக்கி முன்னேற்றிக்க போயிட்டு இருக்காங்களே தவிர இங்கே எந்த ஒரு பிரிவினைவாத அடிப்படைவாத எந்த ஒரு செயலுமே இங்கே கிடையாது. நாங்கள் மதத்துக்கு எதிரானவங்க கிடையாது, ஜாதியத்துக்கு எதிரானவங்க இங்கே யாரும் கிடையாது. நீங்கள் தான் ஜாதியை பற்றி பேசுவீங்க, நீங்கள் தான் மதத்தை பற்றி பேசுவீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. இங்கே பெண்களுக்கு துரோகம் இழுத்ததாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இங்கே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் பிஜேபியில் கிடையாது. அப்படி இருந்தாக்கா அவங்களை தூக்கி எறியப்படுவார்கள், துடத்தி எறியப்படுவார்கள். அப்படிப்பட்ட கட்சி தான் பிஜேபி. நீ ஏன் இன்னும் கட்சியிலேருந்து நீக்காமல் இருக்கிற? எத்தனை பேர் பாலியல் வழக்கில் சிக்கணும்? அவனுக்கு ஆஜராகிற வக்கீல் இருக்கிறான தவிர இன்னி வரைக்கும் அவனை நீக்கினியா? நீ கட்சியிலேருந்து ஏன் நீக்கல? தினமும் ஒருத்தன் மாட்டுறான். திமுகவில் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு தினமும் ஒருத்தன் மாட்டுறான். பெரிய தலைவலியாக இருக்கும் போல் இருக்கு மு.க. ஸ்டாலினுக்கு. என்னடா என்னதாண்டா பண்ணி வச்சிருக்கிறீங்க? எங்கள் அப்பனோட வழியை நீங்கள் தாண்டா பின்பற்றுறீங்க. நான் கூட பின்பற்றலை, என் புள்ள கூட பின்பற்றலை, எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறான தொண்டை எல்லாருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவரோட அன்றைக்கி கட்சியோட நிலைமை மாறிடுச்சு. சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்திலேயே பதில் மிக்க நன்றி சார்.